கிறிஸ்மஸ் மெசேஜ் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு என்ன மெசேஜ்னாக்கா கிறிஸ்மஸ் தாக்கம். எல்லாம் சொல்லுவோமா? கிறிஸ்மஸ் ஏன் இது கனடால பிரபாவ் சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ தான் இந்த லைவ்ல போகிறவங்க பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்கிறாங்க எல்லாம் கேட்காது. கிறிஸ்மஸ் பார்க்குறோம். கிறிஸ்மஸ் இம்பாக்ட் என்ன நடந்துச்சு சில மனிதருக்குள்ள பைபிளில் அப்படின்னு தெரிஞ்ச வசனம் தான். இதெல்லாம் நம்ம இந்த நாளில் அது சொல்லணும். நம்மளுக்கு எல்லாம் இந்த மத்திய ஆதியா 1-2 சில வசனங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது மாதிரி மத்திய 1-2 அதிகாரம் நல்லா தெரியும் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு. லூக்கா அது மாதிரி 1-2-3 அதிகாரம் நல்லா தெரியும். அது மாதிரி மத்திய கடைசியில் தெரியும். அதனால் நிறைய வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் அது இன்னைக்கு அது சீசன், அது கிறிஸ்மஸ் சீசன். எல்லாம் சொல்லுவோமா? என்ன சீசன் அது? கிறிஸ்மஸ் சீசன். அதனால் இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். அதில் கிறிஸ்மஸ் தாக்கத்தில் என்னன்னாக்கா வாசிங்க. லூக்கா 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். எத்தனை சிஸ்டர்? 11 வாசிங்க. தாவீதின் ஊரு பாருங்க. ஒரு தாவீது அந்த வார்த்தையே அங்கே சொல்றாங்க பாருங்க. தாவீது நீதிமானா இருந்து வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அதான் சபை மூலிமா நீங்கள்லாம் பரிசுத்தமாய் வாழணும். சபை மூலிமா எப்படி நீங்கள் வாழணும்? 21 நாள் ஜபத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது மாதிரிலாம் நடக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? தூங்கினாக்கா வியாதி வந்துடும். காலைல எழுந்திரிக்கிற பழக்கத்தை வரணும். காலைல எல்லாரும் எழுந்திரிக்கிற பழக்கம். காலையில் ஏஞ்சி வரோம் பாருங்கள். காலை 5 மணிக்கு வண்டி எடுத்து வரும்பொழுது நிறைய பேர் எழுந்து தண்ணி போட்டு கோலம் போடுவாங்க. அது சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க 6 மணி பண்ணுறதே கிடையாது. பாருங்கள், எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி பாருங்கள், சில பேர் பழக்கமாக எழுந்து பெண்கள் செய்வாங்க, சில பெண்கள் செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க உடம்பு ஆரோக்கியத்தை குறாங்க. அது மாதிரி ஜபம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜபம் ஒரு ஆரோக்கியம். அதெல்லாம் தூக்கத்தை விட்டால் தூக்கி முறையே பழகிடுவோம். 6 மணிக்கு எழுந்திரிப்போம், 7 மணிக்கு எழுந்திரிப்போம், 8 மணிக்கு எழுந்திரிப்போம், 9 மணிக்கு இருப்போம். அப்படி தூக்கத்தை நாவி பிடிச்சிக்கும். அதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஜபம்லாம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் தாவீது பார்க்குறோம். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். அது மாதிரி நம்ம வாழணும். வாசிங்க சிஸ்டர். 14 வாசிங்க. அப்படி 14. மகிமையும் பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி துதித்தார்கள். 12 வாசிங்க. 12 வசனம் பாருங்க. பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்கிறது. அடையாளத்தை சொல்றாங்க, அட்ரஸ் சொல்றாங்க. குழந்தை இப்படி தான் இருக்கும், இங்க இடத்துல தான் இருக்கும், காண்பீர்கள். இதுதான் அடையாளம். சொல்லப்பா இங்க பாருங்க, இப்போ சர்ச் இருக்குது பார்க்குறோங்களா? சார் சர்ச் பக்கத்தில் வாங்க சார், வீடு அங்கே தான் வாங்க. அப்போ ஒரு அடையாளத்தை சொல்லுவாங்க அந்த மக்களுக்கு. ஓ ஆமாப்பா சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்க சொல்ல இதுதான் உங்களுக்கு துணிகளை பிள்ளை சுற்றி இருப்பாங்க, போய் பாருங்க. வாசிங்க 13 வாசிங்க. அந்த சனமே பார்த்தீங்களா, தூதனுக்கு பின்னாடி ஒரு சேனை எழும்புச்சான், தோன்றுச்சான். அந்த மெய்ப்பர்கள் பார்க்குறாங்க, அந்த சேனையை பார்க்குறாங்க, தோன்றின சேனைகள். விசுவாசிகளை எப்படி நம்ம சபையில் சேனைகளாகி மாறணும்? அதான் சொல்லுங்களேன், சத்தத்தை கை உயர்த்தி. ஏதாவது ஒரு சர்ச்சில் பண்ணிட்டு இருக்க பிரசங்க டைமில் இல்லைன்னா அல்லேலூயா. அதே ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? சேனைகளா. இந்த ப்ரேயர் போடுறேன் இல்லையா, என்ன ஃபஸ்ட்டு காலையில் இவ்வளோ பேர் வராங்களா? பாகலூரில் 50 பேர் வந்து ஜெபம் பண்ணுறாங்க காலையில். அது போட்டால் பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? எது மாதிரி பார்க்குறீங்க தெரியல. டெய்லி போடுறேன் பாருங்கள், 50 20 என்ன பண்ணா அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ஆச்சரியப்படுறாங்க. நான் ஸ்டேட்டஸில் போடுறீங்களா? ஸ்டேட்டஸில் போட மாட்டேங்கிறீங்க, எல்லாம் சினிமாக்கு பாட்டெல்லாம் போடுறீங்க. வசனம் இந்த மாதிரி சர்ச்சு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். வசனம் பார்ப்பாங்க, ஏதோ அவங்களும் நம்மளும் நல்லா இருக்குமே போனால் அப்படி ஃபீலிங் வரும். அதுதான் சுவிசேஷம். வராமல் சொல்லுங்கள், நம்மளுக்கு இப்படி கிடைக்கலையேன்றாங்க. அதுதான் ஒரு சுவிசேஷம் ஒளியாமே. அது பார்க்கும்பொழுது அவங்க மைண்டில் உண்டாகும். அதெல்லாம் செய்யணும். செஞ்சுட்டு வாரம் டெய்லி போடுறாங்க, நான் பார்ப்பேன் இல்லையா. நிறைய பேர் வேறு எதோ போடுறீங்க. உங்கள் போட்டா போடுறதுக்காக வசனத்தை போடுங்க டெய்லி. அல்லேலூயா. உங்கள் போட்டா போடுறதை பண்ணுங்க, வசனத்தை டெய்லி போடுங்க. அந்த வசனம் யாராவது டச் பண்ணணும், யாராவது இப்போ ஆசீர்வதிக்கும். பாருங்க, அந்த சேனைகளை என்ன எப்படி எழும்பணும் சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க, சேனைகளை சொல்லுங்க. சேனைகள்லாம் விசுவாசிகள் சேனைகளாக எழும்பணும். எழும்பி பாசிங்க தோன்றி பாடுறாங்க பாருங்க. நீங்கள் நல்லா பாடினீங்க. 2-3 பாட்டெலாம், புது பாட்டெலாம் பரமேசு பாடுந்த அப்படியே எல்லாம் பாடினீங்க. நீங்கள் டிவி பார்த்து பாடுறீங்க. அது இல்லாமல் மனப்பாடமாக பாடணும். உங்கள் மைண்ட் தான் டிவி. இப்படி கை வைங்க. உங்கள் மைண்ட் தானுங்க, கண்ணு தான் டிவி. கண்ணுக்குள்ளே அந்த பாட்டு வரணும். நம்ம இது பார்த்து பழகிட்டா வச்சுக்க, இதில் நம்ம பாட முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த கண்ணில் ஒரு டைம் அந்த பாட்டை மைண்டில் கொண்டு வந்துடணும். தோன்றி வாசிக்கிட்டு பூமியிலே சமாதானமும்
கைதட்டலமா, துதித்தார்கள். துதிக்கிறதாங்க கிறிஸ்துமஸ்னாவே, துதிக்கிறது. அவங்க எழுதுறாங்க பாருங்க, மேய்ப்பர்கள் பார்க்குறாங்க, தோன்றுனாங்கப்பா, பூமியில சமாதானம் வந்துச்சு. பூமிக்கு கிறிஸ்துமஸ் சொல்லிப்பாங்களா? பூமிக்கு சமாதானம். நீங்கள் ஒரு ஸ்டார் போடுறீங்க வச்சுங்களேன், ஐயோ பார்ப்பாங்க, வீட்டில் ஸ்டார் போடுறாங்க, போன வருஷம் பார்த்தது இல்லை, இந்த வருஷம் பார்த்துமே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வேணுங்க, வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க, அவனை கொடுங்க, நீங்களும் மாட்டுங்க. அது ஒரு ஊழியம், ஒரு பைபிள் இருந்தாங்க, இதில் இருக்குது ஸ்டார் என்னன்னு. அல்லேலூயா. அதுதாங்க ஊழியம். பாடி என்ன பண்ணலாம்? அவர்கள் துதித்தார்கள். பூமியில சமாதானமும் மனுஷர் மேல பிரியமும் உண்டாவது. பிரியம் உண்டாவதாக, மனுஷர்களுக்கு சந்தோஷம் வரணும். கிறிஸ்துமஸ் என்ன பண்ண நம்மளுக்கு? அது இல்லையே, இது இல்லையே, துணி வாங்கலையே, வேதனைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல பிரியம் வைத்திருக்கிறார். அதை தன் பிள்ளையே கொடுத்திருக்கிறார். முதல் பாயிண்ட் பார்ப்போம், சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம் இல்லை. சொல்லுங்க, என்ன இம்பாக்ட், என்ன தாக்கம் ஆயிடுச்சுனாக்கா, ஃபர்ஸ்ட் சாஸ்திரிகளை பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிளை, சொல்லினே போகலாம். சாஸ்திரிகளுக்கு என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். மத்திய 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 9-10 கூட வாசிங்க. மத்தியோ 2:9-10. ராஜா சொன்னதை கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும். பாத்தீங்களா? பிள்ளை இருந்த ஸ்தலத்தில் மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாத்தீங்களா? நட்சத்திரம் முன் சென்றுச்சான், வழி காட்டுச்சான். நட்சத்திரம் முன் சென்றுச்சான். அவங்க பாருங்க, எது நட்சத்திரத்தை அப்படியே நட்சத்திரம் மூவ் ஆகுது, அவங்களுக்கு இவங்களும் மூவ் ஆகிறாங்க. அதான் நேற்று நட்சத்திரத்தை கூட பிரசங்கம் பண்ணாரு பாஸ்டர் தேவராஜ். இன்னைக்கு நம்மளாம் எப்படி கூகுள் மேப் போடுறோம் தெரியுமா? ஸ்டார் வச்சு தான் போடுறோம். என்ன ஸ்டார் தெரியுமா? மனுஷன் கண்டுபிடிச்ச ஸ்டார். சேட்டலைட் சொல்லுவாங்களா? சேட்டலைட்டு மனுஷன் கண்டுபிடிச்சி மேலே வைக்கிறான். மேப் அதுக்கு கனெக்ட் ஆகுது. அது வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்குது, எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க மேப்புகளை. நம்ம போடுறோம், நேரம் எங்கே கதை கனெக்ட் ஆகிட்டு போகுது, லெஃப்ட்டு ரைட்டு 20. என்ன எவ்வளோ மீட்டர் இருக்குதுப்பா? 300 மீட்டர் இருக்குது. எவ்வளோ பேர் மேப் போட்டு போகிறீங்கன்னு தெரில. பெங்களூர் சிட்டிலாம் மேப் இல்லாமல் இப்போ யாரும் போக முடியாது. புதுசாக ரோடு வந்துருச்சு, புதுசாக கம்பெனிங்க, புதுசாக வீடுங்க, ஒரு ஆஃபீஸ் கண்டுபிடிக்கும் ரொம்ப கஷ்டம். மேப்போட கரெக்டாக கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ இது எப்படி வந்துச்சு? 2000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் படைப்பினால வந்தது. உற்சாகமா? இன்னும் தேவன் அப்பயே படிச்சிட்டாரு மேப்பை, ஸ்டார் மேப். எல்லாம் சொல்லுங்க, என்ன மேப் அது? கேட்கல எனக்கு. என்ன மேப்பு? இப்போ சேட்டலைட் மேப் இருக்குது. இப்போ சேட்டலைட் மேப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடியே தேவன் என்ன மேப் பிடிச்சாரு? ஸ்டார். அவங்க பார்க்குறாங்க, அப்படியே போகுது. எங்கே நிற்குதான்? பிள்ளை இருக்கிற இடத்துல. கை தட்ட மாட்டேங்கிறீங்களே, பிள்ளை இடத்துல நிற்குதுங்க. அந்த வீட்டை காட்டுது, இங்கே தான் இயேசு இருக்கிறாரு. ஆனால் இயேசு வேற ஊர்லேருந்து வந்து பிறக்க மரியாள் வந்தாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் குடிமேலுது மடி போய் போனாங்க அந்த இடத்துக்கு. தாவீதின் ஊருக்கு எங்கே போனாங்களா? சொந்த ஊருக்கு போனாங்க, தாவீதின் ஊருக்கு. அந்த நட்சத்திரம் அங்கே அப்படியே வருது பாருங்க. அடுத்த வாசிங்க, 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கை தட்டலாமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷமா. அவங்களுக்கு என்ன இம்பாக்ட், என்ன தாக்கம் உண்டாச்சு? சாஸ்திரிகளுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சுங்க? அதான் நம்ம பார்த்துட்டோம்ப்பா, நம்ம எவ்வளோ தூரத்தில் வந்தாங்கன்னு சொல்ல முடியல. அவங்க சொந்த ஊர்லாம் இங்கே கிழக்கில் தான் போட்டுக்குது. எத்தனையோ நூற்றுக்கணக்கான மைல்கள் பிரயாணத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒட்டகம் பயன்படுத்தினாங்களா? எப்படி நம்மளாம் இன்றைக்கி ஃப்ளைட் பயன்படுத்துகிறோம், ட்ரெயின் பயன்படுத்துகிறோம், பஸ்ஸு, காரு, வசதிக்கு ஏற்ற மாதிரி, ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறோம், டைமுக்கு ஏற்ற மாதிரி. அந்த காலத்தில் எப்படி வந்திருப்பாங்க பாருங்கள். அட்ரஸ் யார் சொல்லுவோம்? அங்கங்கே ஊருங்க இல்லை, வில்லேஜுங்க இருக்காது. எப்படி கண்டுபிடிச்சி வந்திருப்பாங்க. இப்போலாம் வந்து இங்கேருந்து பெங்களூர் போனாக்கா, இப்போ பெங்களூர் போகிறது ஒரு காலத்தில் இங்கே விட்டால் எங்கே தம்மா ஸ்டாப்பு, சான்ஸ் தான் ஸ்டாப் கொடுப்பான், ஒன்றுமே இருக்காது இல்லைங்க ஐயா? தெரியுமா உங்களுக்கு? பாவில் எங்கே இருக்கான்?
கொத்தப்பள்ளி ஒரு ஸ்டாப் ஒரு ஊரே இருக்காது பார்த்துக்கா. அப்படி கக்கனூரில் ஒரு 4-5 வீடு இருக்கும். சஜ்ஜாபுரத்தில் அப்படி போனால் அங்கே கொஞ்சம் இது இருக்கும். அப்படியே போனால் ஒன்றுமே இருக்காது. அப்படியே இப்போ அப்படியே இருக்குது. சஜ்ஜாபுரத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, பாகுல டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. இப்போ யாருக்காட்டும் சொல்லிடுவாங்க, சார் நிற்பாங்க ரோட்டில், சார் இங்கே போங்க, அங்கே போங்க சார், அங்கே போங்க சார், அந்த ஊருங்க போகணுன்னு. அப்போல்லாம் அந்த காலத்தில் எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஒரே ஒரு கண்டுபிடிப்பு, தேவன் படித்த நட்சத்திரம். அதான் எல்லாமே நட்சத்திரம் போலன்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்ட பொழுது என்ன பண்ணலாம்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிச்சத்தை பார்க்கணும். நட்சத்திரம் என்ன சொல்ல பார்க்கலாம்? வெளிச்சம். அந்த சாஸ்திரிகளுக்கு ஒரே சந்தோஷம், நான் வழி தப்பி போகலை, திசை மாறி போகலை, தேசம் மாறி போகலை. நட்சத்திரத்தை பார்த்து யாரை பார்த்தோமா? மேசையாவை கண்டோம். யாரை கண்டோம்? அவன் வாக்கில் ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை உண்டாச்சு. கண்டுபிடிச்சிட்டோம். அது கண்டுபிடிக்கிறது யாரு? அந்த நட்சத்திரத்தை வந்து அவங்களுக்கு வழி காட்டுச்சு. இயேசு உங்களுக்கு இந்த வேத புத்தகத்தும் அவங்க வாழ்க்கையை வழி காட்டுகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கலாம், மெய்ப்பர் என்னதுங்க? நற்செய்தி. வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல் வெளியிலே தங்கி பார்த்தீங்களா, மந்தைக்கு காவல் ராத்திரில இருந்தாங்களாம். காலையும் விசுவாசிங்க சபை காவலா வரணும். சபை ஒரு மந்தை. சர்ச்சில் ஜெபிக்கிறவங்க அந்த டோர் லாக் வச்சு திறந்து வச்சு ஜெபிக்கணும். உள்ளே யாருக்கான்னு தெரியாது, எப்பவுமே சாத்தியே இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்கிறவங்க அந்த ஆட்டோ லாக் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கீழே அந்த இது போடணும். என்ன இப்போ சொல்கிறது, கீழே ஸ்டாப்பர் போடணும். முன்ன போடாதனால சாத்தி பழகி இப்போ உள்ளே யார் ஜெபிக்கிறான்னு தெரியாது. சர்ச்சு பார்த்தாலும் பூட்டியே இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உள்ளே யாரோ ஜெபிக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, பைபிள் படிக்க வரீங்க, அவங்களாம் போட அந்த ஸ்டாப்பர் போட்டு அந்த லாக் பண்ணி வைக்கணும். இல்லை டோர் லாக் ஆகிடும். உள்ளே யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நம்ம சாத்தி விட உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் திறந்து வச்சிருக்கிறோம், திறந்து வைக்கணும். காவல் என்ன பண்ணுங்க? சபைக்கு வந்து காவலாக இருக்கணும் விசுவாசிங்க. அந்த பிறகு மெய்ப்பர்கள் ராத்திரியில் என்ன பண்ணலாம்? தங்கி மந்தையே காத்து கொண்டு வந்தாங்க. எப்போ ஜபம் சர்ச்சில் வைப்பான், காத்துக்கணும். ஐயோ நீங்கள் சர்ச்சை ஜபிச்சுக்கலாம், நான் போலியே ஒரு ஃபீலிங் வரணுங்க. சர்ச்சில் ஜபம் தானே, சண்டே போனால் போதா? நீங்கள் சாப்பிட்ருங்க போதும், அடுத்த வாரம் சாப்பிட்லாம். ஒத்துக்குவீங்களா நீங்கள்? ஹலோ, நீங்கள் சாப்பிட்ருங்க, அடுத்த வாரம் சாப்பிட்டுக்கிறேன் நான். சாப்பாடெலாம் செய்யாதீங்க, காசு மிச்சம் ஆகுது இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? ஹாஸ்பிட்டல் அட்மிட் தான். அதே போல தான் ஆத்தமா என்னதுங்க? சத்து இல்லாமல், பலன் இல்லாமல், வார்த்தை இல்லாமல் வியாதி. வாசிங்க, அடுத்த வாசிங்க. காத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் நின்றான், பிரகாசித்தது, பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், நற்செய்தி உங்களுக்கு I bring you good things of great. ஒரு நற்செய்தியை உங்களுக்கு என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கிறோம். நல்ல செய்தி உங்களுக்கு கொடுக்கிறோம். என்ன செய்தி? 11 இன்று நற்செய்தி, இயேசு உங்களுக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நற்செய்தி. அந்த மெய்ப்பர்களுக்கு என்ன பண்ணலாம்? நற்செய்தி சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. அந்த செய்தி கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. குழந்தை வீட்டில் குழந்தை இல்லாதவங்க அந்த குழந்தை பெற்றுக்கும் பொழுது டாக்டர் சொல்கிறாங்க, குழந்தை பிறந்துச்சு ஆரோக்கியமா. இந்த குழந்தை தான் முதம் ரொம்பலாம் சந்தோஷம். ஃபோன் அடித்து பேசுவாங்க. என் ஃபோன் வரும் பாருங்க பாஸ்டர். அந்த செய்தி கேட்கும் பொழுது அவன் சொல்கிற அந்த இம்பாக்ட் பார்க்கணும்னா சொல்கிறது பார்த்து தாக்கம் ரொம்ப சந்தோஷமா. டைம் பார்க்காம அடிப்பாங்க பாருங்க, குழந்தை பிறந்துச்சின்னு. அதே காரணம் 1000 மடங்கு தாக்கம் இந்த பூமியில வந்தாச்சு மெய்ப்பர்களுக்கு. ஹல்லேலூயா. இயேசு உதித்தார். மெய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி. அந்த செய்தி தான் மெய்ப்பர்கள் ஊரெல்லாம் போய் சொன்னாங்களா, இயேசு பிறந்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அத பாடுறோம். பிறந்தா வானவ பூமி மானிட
புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட நோவி பாடிட பிறந்தார். வானவர் நோவி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். மூணாவது பார்ப்போம். மத்தேயு 1:18. யோசேப்புக்கு பயம். நம்மள பாருங்க என்ன யோசேப்புக்கு பயம். வாசிங்க 18. என்ன வாக்குல தாக்கம் உண்டாச்சு? வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். பரிசுத்த ஆவியினால், இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரிசுத்த, அத நம்ம என்ன வாசிக்கிறோம்? விசுவாச பிரமாணத்தை வாசிக்கிற அந்த வார்த்தை பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானால், கூடி வரக்கு முன்னே. வாசிங்க அடுத்து. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை பண்ணி கொண்டிருந்தான். வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள பயப்படாதே. ஐயப்படாதா, fear not. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டுக்குது. தமிழ்ல ஐயம்ன்ற வார்த்தை போடுது. ஐயனா பயம். யோசேப்பே பயப்படாதே. வாசிங்க. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால். கைத்தட்டலாமா? உலகத்திலேயே பெரிய ஒரு மரக்கல் பரிசுத்த ஆவியினால் உண்டான குழந்தை. இயேசு மனிதனால உண்டான குழந்தை அல்ல. இயேசு யாரால உண்டான குழந்தை? அது பரிசுத்த ஆவியினால உண்டான குழந்தை. ஆவியானவர் அந்த கொண்டு வந்து மரியாள் வயசுல அந்த கர்ப்பத்தை உருவாக்க வைத்தார். ஹல்லேலூயா. அவன் பயப்படுறான். இது என்ன நடக்குமோ? நான் இன்னும் திருமணம் ஆகலையே, இன்னும் நான் மரியாதை நான் பார்க்கலையே, சந்திக்கலையே, கூடி வரலையே. அதுக்கு முன்னாடி என்ன அந்த செய்தி கேட்கிறேனே, இது என்ன ஆகுமோ? தள்ளிவிடலாமா? அப்பதான் தூதன் வரா. அப்படி ஆமே. பயப்படாதே. கைத்தட்டி கத்தரை பயப்படாதே. யோசேப்பே பயந்துட்டான். வாழ்க்கை என்ன ஆகுமோ? என்னப்பா அவர் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா எப்படி ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி மரியாள்டா தூதன் பேசுற, நீ பாக்கியவதி, பெண்களுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள், உன்னை பரலோகம் தேர்ந்தெடுத்திருக்குது இயேசு பூமிக்கு வருவதற்காக. ஆமே. மனிதனா வருவதற்காக பரலோகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நீ. யோசேப்புக்கு புரியல. யோசேப்புக்கு பயம். அந்த பயத்தை போக்கும்படியாக ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து வந்தா. அப்படி உங்க பயத்தை போப்பதற்கு இந்த வேத புத்தகம் இருக்கிறது. உங்கள் பயத்தை போப்பது என்ன? வேத புத்தகம் இருக்கிறது. 360 நாள் 66 நாளும் பயப்படாதே 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 இருக்குது பைபிள்ல. எத்தனையோ முறை எல்லா இடத்துலையும் பார்க்க பயப்படாதே. நமக்கு அடிக்கடி பயம் வந்துடும். எங்கேயோ இடத்த வலிக்கும், ஐயோ இது என்ன ஆகுமோ பயப்படும். பணம் பயம், திருமண பயம், படிப்பு பயம், பிரயாணத்தில் பயம். யார் பாரு ஆக்ஷன்ல சாவுறாங்க. தினந்தோறும் ஒரு 3-4 போஸ்ட் பாக்லூர்ல இல்லைங்க, சர்க்கிள்ல என்னதுங்க பேனருங்க. அது பார்த்தா ஐயோ இவங்க இறந்துட்டாங்களா. வாழ்க்கையில் மரண பயம். நல்லா தான் இருந்தாங்களே, நான் பார்த்தனே, நான் பேசுறேன் நேத்தான், இன்னைக்கு இல்லையா. மரண பயம். இதோ ஒரு வைரஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த கொரோனா காட்டில் 100 மடங்கு பெரிய ஒரு வைரஸ் என்ன பண்ணுச்சு, ஆஸ்திரேலியாவில் லேப்லேருந்து காணாமல் போயிடுச்சான். அந்த பாட்டில் வைப்பாங்க தெரியுங்களா. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சொல்லுது அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, நிறைய வைரஸுங்க வச்சு கண்டுபிடிப்பாங்களாம். அந்த வைரஸ் ரொம்ப கொரோனா காட்டில் 100 மடங்கு பெரிய வைரஸ் தான். இப்போ அது ஆஸ்திரேலியா லேப்லேருந்து வெளியே போயிடுச்சு. அந்த பாட்டிலே காணுமா. நிறைய பாட்டில் இல்லை, நிறைய வைரஸ் வச்சுக்கிறாங்க. அந்த நியூஸில் பார்த்தேன்.
கண்ணாடி டம்ளர் உள்ளே போட்டு என்ன ஆசியில் போட்டு பாட்டிலில் லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தேவைன்னா அதை எடுத்து அந்த உள்ள ரூமில் யாரும் போக முடியாது. ஒரு சயின்ஸு சொல்கிறாரு அந்த ரூமில் எப்படி வெளியே போச்சு, அது ரொம்ப பாதுகாப்பான ரூமு, போலீஸ் காட்டில் அது பயங்கரமான இது என்ன சொல்கிறது, இந்த ரூம் எப்படி போச்சு. கவர்மெண்ட் இப்போ தேடுறாங்க எப்படி அந்த வைரஸில் எங்கே போவார். சில வைரஸ் காணுமா, அது வெளியே பரவிச்சுனாக்கா எவ்வளோ ஜனங்க 100 பேரில் 10 பேர் சாவாங்களாம். 100 பேர் எவ்வளோ பேர் சாவாங்களாம். எத்தனை செய்தி படித்தேன் நியூஸ் பாருங்கள். 100 பேரில் 10 பேர் சாவாங்க. உங்களுக்கு பயமுறுத்தலை. இன்னும் கொரோனாவுடைய மரணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஹார்ட் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் முன்ன என்னன்னு தெரியாது, பிபின்னு என்னன்னு தெரியாது, சுகர்னா யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். இப்போ வீட்டுக்கு சுகர், வீட்டுக்கு பிபி, வீட்டுக்கு கொலஸ்ட்ரால். இன்னும் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் பூமியில் இன்னும் அப்படியே இருக்குது. அதோட சைடு எஃபெக்ட் தான். எல்லாம் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்தா செத்துறாங்க. முன்னாடி நெஞ்சு பிடிச்சினாக்கா காப்பாற்றுவாங்க டாக்டருங்கிட்ட. ஒரு நாள் இருக்கும் உயிர், 2 நாள் இருக்கும், அதை சாவாங்க. இப்போ நெஞ்சில் வந்தோடனே பட்டுன்னு போயிடுறாங்க. வைரல் ஆச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஒரு வாலி பையன் பாடினேக்கிற அப்படி என்ன பண்ண அப்படி கீழே விழுந்து மரண பயம். தேவனுடைய பிள்ளையிலே மரண பயத்தை போக்க கிறிஸ்துமஸ் உனக்கு இருக்கிறது. உன் பயத்தை போப்பதற்கு கிறிஸ்துமஸ் இருக்கிறது. தூதன் வந்து சொன்ன அப்படி, யோசேப்பே பயப்படாதே, பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்தை நேசிக்கிறார். பரலோகம் குடும்பத்தை நேசிக்குது. ஒரு பெண் இந்த பூமிக்கு தேவை. திருமணத்துக்கு நிச்சயமான ஒரு பெண் தேவை. அவங்க தான் குழந்தை பிறகு பாக்கியமான ஒரு பெண், சமுதாயத்துக்கு அடையாளமான ஒரு பெண் தேவை. அல்லேலூயா. மரியாதை ஏற்றுக்கொள், மரியாதை ஏற்றுக்கொள். யோசேப்பு வாழ்க்கையில் என்ன அந்த கிறிஸ்துமஸ் என்ன பயம் ஆச்சுங்க, தாக்கம், ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ என் குடும்பத்தை இப்படியா. பரலோகம் விளக்கம் கொடுக்குது. ஆமென். 4வது பார்க்கும்போது மரியாளுக்கு சிந்தனை. வாசிக்கலாம். 2 லூக்கா 2:19 வாசிக்கலாம். லூக்கா 2:19. லூக்கா 2:19. மரியாளோ மெய்ப்பெயர்கள் சொல்றது காரியெல்லாம் சங்கீதம் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து வாசிங்க சிஸ்டர். 2:19. வாசிங்க. லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கதி எல்லாம் சிந்தனை வச்சு, இது என்ன ஆகுமோ, எப்படி முடியுமோ, எப்படி வளர்ப்பனோ, இது பரலோகம் கொடுத்த ஒரு பரிசு, யாருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது. சிந்தனை அதிகமாயிடுச்சு மரியாளுக்கு. அது மட்டும் இல்லை. லூக்கா 2:51 வாசிக்கிறோம். பிள்ளை காணாம போயிடுச்சு. தேவாலயத்தில் உட்காந்து பிரசங்கம் பண்றாரு. அந்த குழந்தை வயசுல வாசிங்க. 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூடி போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். அவரு தேவாலயத்துக்கு பண்ணி குடும்பம் மிஸ் ஆயிட்டாரு. அங்க போனா பிரசங்கம் பண்ணுறாரு. திரும்ப வந்து தேடி கூட்டின்னு போறாங்க. என்னப்பா இது இந்த குழந்தை இப்படி பயங்கரமா இருக்குது. மூப்பொருளுக்கு பிரசங்கம் பண்றாரு, வேத பொருளுக்கு பரிசுகளுக்கு பிரசங்கம் பண்றாரு. அப்பா அம்மா பத்தி கவலைப்படல. நாங்கள் தேடுற வரைக்கும் கம்முனே இருக்கிறாரு, சும்மாவே இருக்கிறாரு. நாங்கள் தேடி பார்த்து ஒரு கூட்டம் வர்றதா இருக்குது. அந்த அம்மா யோசிக்கிறாங்க, சிந்தனை பண்றாங்க. பெண்களுக்கு நிறைய சிந்தனை. பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறது, எப்படி காப்பாற்றுறது, பிள்ளைங்களுக்கு என்ன படிக்க வைக்கிறது. உன் சிந்தனைகளை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாதை சிந்தனை வந்துச்சு. ஐயோ இந்த குழந்தைனை எப்படி வளர்ப்பேன், எப்படி பாதுகாப்பேன், எப்படி சொல்றது, எப்படி சமயத்தில் கொண்டு போறது. தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். 4வது பார்க்கிறோம். ஏரோதுக்கு கலக்கணம் வச்சு 5வது நாங்க ஏரோதுக்கு முடிச்சு ஜெபம் பண்ணலாம். 2ஆம் அதிகாரம் மத்திய 2:2 வாசிக்கலாம். மத்திய 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது தவிர யாரும் பணிந்து கொள்ளக்கூடாது. அவர் தான் பெரிய ராஜாங்க. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் பணிந்து கொள்ளுகிறோம். அதுவும் இல்லாமல் யாருக்கும் ராஜா இருக்கக்கூடாது. இவர் தான் ராஜா இருக்கிறா அப்படியே. ஆனால் யூதர்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிறார்கள் ரோமர்கள் காலத்தில். ஆனால் யூதருக்கு ஒரு ராஜா வந்துட்டாருனாக்கா அப்போ யூதர்கள் தனியாக ராஜ்யத்தை கேட்பாங்க இல்லையா. இவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குது, சட்ட சிக்கலுங்க இருக்குது. இப்போ பாருங்க,
பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இப்போ தான் புதுசாக கட்சி என்ன கட்சி வந்துக்குதுப்பா? நிறைய கட்சிங்குது. ஏடிஎம்கே, டிஎம்கே, என்னப்பா சொல்ல பண்ணுறீங்களே? பாஜக இருக்குது, விசிகே. என்ன இப்போ என்ன கட்சி வந்து புதுசாக போன 3 மாதம் முன்னாடி 2 மாதமா வந்துருச்சு, கட்சி வந்துருச்சு, ஒரு கட்சி வந்துடுச்சு. அப்போ கட்சிக்கு நம்ம இவங்க வந்து வாசி பிடிப்பாங்களா, இவர் சிஎம் ஆவாரா? அப்போ எல்லா வாலி பசங்க ஓடுறாங்க, இவர் தான் வரது சிஎம் வரணும்னு. அப்போ பாருங்க, அதே மாதிரி தான் இங்கே ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ராஜா கிட்ட வந்து கேட்குறாங்க, யூதருக்கு யாருக்காவது யூதருக்கு ஒரு ராஜா. அவங்களாம் நம்ம கீழே தானே இருக்கிறாங்க, நம்ம கவர்மெண்ட் கீழே தானே அவங்கள வேலை பார்க்குறாங்க. அவங்க அந்த இனெல்லாம் ஃபுல்லாக நம்ம கிட்ட கீழே தானே இருக்கிறாங்க. அவங்க ராஜா வந்துட்டா அப்படியா அப்படி யோசிக்கிற. அப்படி கீழே வாசிங்க. அது அதை கேட்ட பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கலக்கம் வந்துச்சு. பாத்தீங்களா, ஒரு ராஜா வந்துட்டா, அது யூதர்களுக்கு யுத்தம் நடக்குமா, நம்மளை அழிச்சிருவாங்களா, அவங்க ராஜா வாயிடுவாங்களா, என்ன ஆகும்? யூதர்கள்லாம் இப்போ நம்மளுக்கு அடிமையாக இருந்தாங்களே, இப்போ ஒரு ராஜா வந்துட்டா நமக்கு எப்படி இருப்பாங்க? நம்மளாம் இந்த எருசலேம் மட்டும் காலி பண்ணி போகணுமா? இந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துடணுமா? இந்த வரன்மாரெலாம் என்ன பண்ணுவாங்க? கலக்கம் வருது பாருங்க, ஒரு கலக்கம் வந்துருச்சு. இயேசு பிறந்திருக்கான்னு சொன்னா அதுவும் வீட்டை சொல்றாங்க சாஸ்திரிங்க வந்து. அப்ப சாஸ்திரி சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? யாரும் போய் யாரும் ராஜா சொல்ல முடியாது, சொல்லிட்டு வீரோட போக முடியாது அரண்மனை விட்டு. சாஸ்திரிங்க சொல்றாங்க எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான மனிதர்கள் அவர்கள். சொல்றாங்க வந்திருக்காரம்மா, எங்க அவரு பார்க்கணும் நாங்க. அது கேட்ட உடனே என்ன வந்துச்சுங்க அவருக்கு? கலக்கம். கிறிஸ்து பிறந்தது பிசாசுக்கு ஒரு கலக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் பிசாசுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம். ஆனா தேவனுக்கு ஒரு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷருக்கு ஒரு பிரிய. உலகத்தில் மனுஷருக்கு கலக்கம், அந்தகார கிரியத்துக்கு ஒரு கலக்கம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளை கன்க்ளூஷன் பண்றோம். வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்க பிரசங்க தலைப்பு என்ன? கிறிஸ்மஸ் இம்பாக்ட் தாக்கம். என்ன ஃபர்ஸ்ட்? சாஸ்திரிகளுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த வச்சிங்க மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. யோசேப்புக்கு ஒரு பயத்தை மாத்தினார். நம்மளுக்கு சில நேரங்களில் பயம் இருக்குது, பயப்படாதீங்க. அடுத்த மரியாளுக்கு ஒரு சிந்தனை, இவரு குழந்தை பிறந்துச்சு, இது எப்படி இவரு பார்த்தாக்கா அங்கே பிரசவம் பண்ணுறாரு, இங்கே இருக்கிறாரு, தேவராத்திரி வீட்டுக்கு வரமாட்டுக்காரு, தேடி எங்களுக்கு பின்னாடி வரமாட்டுக்காரு, இவரு பின்னாடி நாங்கள் போகிறோமே, அந்த சிந்தனை நமக்கு வந்துருச்சு. அடுத்ததுங்க யோரதுக்கு ஒரு கலக்கம். இதில் உங்களுக்கு என்னது? பயமா, கலக்கமா, சிந்தனையா, மகிழ்ச்சியா, நற்செய்தியா? சொல்லுங்க. மகிழ்ச்சி. அப்புறம் ஒரு நற்செய்தி. ஆமென். அதில் கலங்காதீங்க. ரொம்ப கிறிஸ்மஸ்க்கு அது இல்லைன்னு சிந்தனை பண்ணாதீங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா?